போன மாதத்துல ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்திய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிகை பாவனா வந்துட்டு அவங்களுடைய சொந்த காலிலேயே கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆனானதாங்க. இது வந்துட்டு தமிழ் சினிமா உலகத்துல மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே வந்துட்டு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு தொலைக்காட்சி நடிகைக்கே வந்துட்டு இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு இதை மிகப்பெரிய விஷயமாக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து பல நடிகைகள் வந்துட்டு எங்களுக்கும் பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓபன் டாக்க கொடுத்து வந்தாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரத்குமாரோட மகளான வரலட்சுமி வந்துட்டு நானும் இது போன்று பல முறை வந்துட்டு பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வரலட்சுமி வந்துட்டு மிகவும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது வந்துட்டு அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறாங்களா. அந்த இயக்கத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேவ் சக்தி அப்படின்ற ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க போறாங்களாம். இந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது பெண்களுக்கான சட்டத்திட்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதும், இரண்டாவதாக பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளில் தீர்ப்பு வந்துட்டு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே வழங்கிடணும். அது மட்டும் இல்ல, அது உச்சபட்ச தீர்ப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கையெழுத்து இயக்கத்தோட நோக்கம். இது குறித்து மார்ச் 8ஆம் தேதியான பெண்கள் தின நாள் அன்று வந்துட்டு காலை 8 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் பிரச்சாரம் செய்ய போறேன். இது மூலமா வந்துட்டு மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்த்து அதன் மூலமாக பெண்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு செக்யூர்டான சட்டத்தையும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையா நண்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சமூக வலைத்தளத்துல கூட வந்துட்டு இது பத்தி விரிவா கூறியிருக்காங்க. மேலும் வந்துட்டு இந்த இயக்கத்துல பல பேர் வந்து சேரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை மார்ச் 8ஆம் தேதி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றதையும் சொல்லி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வரலட்சுமியோட இப்படிப்பட்ட ஒரு சேவ் சக்தி இயக்கத்தை பல பேர் வந்துட்டு அங்கீகாரப்படுத்தியும் ஆதரவு கொடுத்தும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.